அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறோங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை குறித்து என்ன பேசினாரு அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க. இப்போ ஆண்டவர் என்னை எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைச்சிட்டு கொண்டு போனார் அப்படின்ற விஷயமெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியாக இதை நான் சொல்கிறேங்க. அதாவது 2015 வருடம் எனக்கு சொந்தமான ஒரு சிறிய அளவுள்ள ஒரு சொத்தை ஆண்டவர் விற்று தந்தாருங்க. அப்படி விற்று கொடுக்கும் பொழுது அது குறைவான விலைக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா அது கூட்டில் இருந்ததுனால குறைவான விலைக்கு போயிடுச்சுங்க. அப்போது அந்த நிலத்தை விற்று எடுத்துகிட்டு வந்த அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் மனசில் கவலை தான் வந்துச்சுங்க. ஏன்னா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், சொந்த வீடு இல்லைங்க. சொந்த வீடு இருந்துச்சு, அதை இழந்துட்டோம், வாடகை வீட்டில் இருக்கிறோங்க. இப்போ இந்த பணத்தில் நான் சொந்த வீடு வாங்க முடியாதே. பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு நான் திருமணம் பண்ணுறதா இல்லை நான் வீடு வாங்கிறதா அப்படின்னு வருத்தப்பட்டுனுக்கிறோங்க. எப்பவுமே இந்த ஒரு மாதமாக வருத்தத்தில் தான் உட்காந்துக்கிறேன் நான். அப்போ ஆண்டவர் என்னோட ஒரு நாள் பேசினார், நீ இஸ்ரவேலுக்கு வாயேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வர சொல்கிறாரு, சரி நம்ம போகலாம். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் என்கிட்ட பேசலை, இப்போ பேசுகிறாரு. ஏன்னா இப்போ இஸ்ரவேலுக்கு போகிறதுக்கு உண்டான வசதி இருக்கிறதுனால ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன், இஸ்ரவேலுக்கு நம்ம போக முடியுமா, கூடுற காரியமா, இது கூடாதே, இது நல்ல வசதிக்காருக்கு பணம் படைச்சவங்க தான் அந்த தேசமெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க, நம்மளுக்கு எங்கே இதெல்லாம் கொடுத்து வைக்க போகுது, நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி நானே தேத்திக்கோங்க. போக முடியாது, வசதி உள்ளவங்க தான் போவாங்க அப்படின்னு மனசுலேயே பல நாள் அதை நான் நினச்சிருக்கிறேங்க. அப்போ ஆண்டவர் 2015 வருஷம் ஆண்டவர் பிப்ரவரி மாதம் என்னோட கூட பேசுகிறாருங்க. நீ இஸ்ரவேலுக்கு வாய, அங்கே நடக்கிற மாநாட்டில் நீ அதில் கலந்துக்கோ அப்படின்றாரு ஆண்டவர். சரி, நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்ட பிறகு வெளியே போனோன்னாக்கா பாஸ்போர்ட் கிடையாதுங்க. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எங்கே போய் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாங்க விருதாச்சலத்தில், கிரேசின்னு. அவங்க மகன் கப்பலில் இன்ஜினியராக இருக்கிறார். அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு அவங்க மகன்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த மகன் என்கிட்ட பேசி என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அவர் வாங்கி எழுதிக்கிட்டு அவரே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டாருங்க. அனுப்பிட்டு பணமாக அவரே கட்டிட்டாரு. கட்டிட்டு, ஆண்டி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போங்க சென்னைக்கு அப்படின்னு எனக்கு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிரகாரம் நான் எடுத்துகிட்டு போனோங்க. அதுக்கு முன்னாடியே, அதாவது 2014 நான் படித்த அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. இதெல்லாம் என்னத்துக்கு ஒன்றும் யூஸே இல்லை, இதுக்கு மேற்பட்டு நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதா, தேவையில்லத்துக்கு கிழிச்சு போட்டுடலான்னு நினச்சி எடுத்தேன் கிழிக்கிறதுக்கு. உடனே இல்லை வானா கிழிக்காத, தேவைப்படும் இது வை அப்படின்ற ஒரு சத்தம் எனக்குள்ள வந்ததுனால டக்கு நிற்க வச்சுட்டேங்க. அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நான் கிழிச்சு போடலை. பாஸ்போர்ட் எடுக்கும்போது தான் தெரியுது இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாஸ்போர்ட்டில் என்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் கொண்டு போய் காட்டி பாஸ்போர்ட்டு வந்துடுச்சுங்க. ஒரு மாதத்துக்குள்ளே பாஸ்போர்ட் வந்துடுச்சு. பாஸ்போர்ட் கைக்கு வந்த பிறகு ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? நீ அங்கே இஸ்ரவேலுக்கு வந்தா அங்கே நீ 3 நாள் உபவாசம் இருக்கணுன்றாரு. எனக்கு
இன்னும் ஆண்டவர் வந்து அங்கே போய் உபவாசம் இருக்க சொல்கிறாரே. நம்ம ஒரு நாட்டை பார்க்க போகிறோம். ஏன்னா நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, பிளெயினெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, கிட்டெல்லாம் போய் பார்த்தது கிடையாது, தெரியாது அந்த பயணமெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு சந்தோஷம் எனக்கு, நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டை போய் பார்க்க போகிறோம். ஆண்டவர் போய் அந்த இடத்துல உபவாசம் இருக்க சொல்கிறாரே. வீடுனாக்கா பரவாயில்ல, நம்ம எப்படின்னாச்சும் உபவாசம் இருக்கலாம், அங்கே போய் எப்படி உபவாசம் இருக்கிறது அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாது, அங்கே போய் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். 2 முறை 3 முறை ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. இல்லை ஆண்டவரே, என்னால் உபவாசம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரும் விட்டுட்டாரு. போகிறதுக்கு 2015 வருஷம் ஜூன் மாதம், அந்த ஆரம்பத்தில் அந்த மாதம் முதல்லையே ஆண்டவர் என்னோட திரும்ப பேசுகிறாரு. நீ அந்த இடத்துல வந்து 3 நாள் நீ உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு மனசில் கொஞ்சம் பயம் வந்தது. சரி, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை நீங்கள் பலம் கொடுத்தாக்கா நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என் பலத்தால இருக்க முடியாது, நீங்கள் பலம் கொடுத்தா நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னு ஒத்துக்கினேன். சரின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. 7ஆம் தேதி 6ஆம் தேதி இங்கேருந்து புறப்பட்டோம். 7ஆம் தேதி இஸ்ரவேலை போய் சேர்ந்தோம். எப்படி போனோன்னு கேட்குறீங்களா? ஏஜில் டிவி இருக்குது பற்றியா? ஏஜில் டிவி மூலிமா சாதையா வழியாக, சாதையா எருசலேமில் வந்து தீர்க்க தரிசன மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு தான் என்னை வர சொல்கிறாரு ஆண்டவர். சரின்னு சொல்லிட்டு ஏஜில் டிவி வழியாக தான் அந்த மாநாட்டில் நான் போய் கலக்கிறேங்க. அப்போ ஆண்டவர் 7ஆம் தேதி போனோம். 8ஆம் தேதியிலேருந்தே நான் உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். 8, 9, 10 3 நாள் உபவாசம் இருந்துங்க. 2015 வருஷம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு சில காரியத்தை அங்கே ஆராதனை நேரத்தில் வெளிப்படுத்தினாருங்க. என்ன வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, ஒரு பெரிய மலையை காட்டுறாருங்க. இந்த மலையை காட்டின உடனே எதுக்கு நம்மளுக்கு மலையை காட்டுறாரு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் நான் கேட்டேன், எதுக்கு ஆண்டவரை மலையை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றுமே வெளிப்பாடு தான் வருதே கண்டி, அதுக்கு என்ன காரணம்னு ஆண்டவர் சொல்லலைம்மா. 2ஆவது நாள் உபவாசத்தில் திரும்ப ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரு. என்ன வெளிப்பாடு வருதுன்னா, யூதராஜ சிங்கம் சாதையாக்குறாரு. அவருக்கு பக்கத்தில் அவரை விட இந்த வீடு உயரத்துக்கு ஒரு பெரிய சிங்கம் நிற்குதுங்க, கம்பீரமாக நிற்குது. அதை எனக்கு காட்டுறாருங்க. அப்படி காட்டின உடனே சரி, ஆண்டவர் இயேசு சாமி தான் இது, யூதராஜ சிங்கமாச்சே, அவர் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கினே நான் ஆராதனையில் கலந்து நிற்கிறேங்க. அன்னைக்கு கேட்குறேன், என்ன ஆண்டவரை மலையை காட்டினீங்களே, என்ன பேசுகிறீங்க, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரை அப்படின்னு 2ஆவது நாள் கேட்குறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இதை குறித்து உனக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு 2ஆவது நாள் உபவாசம் முடிஞ்சிடுச்சுங்க. 3ஆவது நாள் உபவாசம். அன்னைக்கு வெறும் ஆராதனை மட்டும்தான் செஞ்சோங்க. அன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் சாதையா வழியாக பேசுகிறாருங்க. என்ன பேசுகிறாருன்னா, அவருக்கு சாதையாவுக்கு 2015 வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவர் அவரோடு கூட பேசிக்கிறாரு. என்ன பேசிக்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை 3 பகுதியில் இருந்து தாக்க போகிறாங்க, முற்றுகையிட போகிறாங்க, யுத்தம் பண்ண போகிறாங்க, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா, கடல் வழியாகவும் வருவாங்க, தர வழியாகவும் வருவாங்க, ஆகாயத்து வழியாகவும் வருவாங்க. இந்த 3 வழியாக வந்து இஸ்ரவேலை தாக்கிறதுக்கு பிளான் பண்ணின்னு இருக்கிறாங்க, ஆலோசனை பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சாதையாவுக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாருங்க. அதை அவர் சொல்கிறாருங்க. 2015 வருஷம் ஜூன் மாதம்
10ஆம் தேதி இந்த விஷயத்த அவர் வெளியே சொல்கிறாருங்க, மீட்டிங்கில் சொல்கிறாருங்க. உடனே அன்னைக்கு வந்து போயிருக்கிற அந்த குழுவை பல நாடுகள்லேருந்து, உலகத்தில் பல நாடுகள்லேருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. அதை 3 பிரிவாக பிரித்து 3 பகுதிக்கு அனுப்பினாருங்க. எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவங்க வந்து முற்றுகையிட போகிறாங்களோ அந்த பகுதியில் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக இருக்கிற ஆட்களை 3 பகுதியாக பிரித்தாங்க. 3 பகுதியாக பிரித்து 3 பகுதியில் அனுப்புனாங்க. நானும் ஒரு பகுதிக்கு வந்தேன். நான் எந்த பகுதியில் வந்தேன்னாக்கா, இஸ்ரவேல் தேசத்தில் செங்கடல் பகுதியில் இருக்கிற எலைட் என்ற இடத்துக்கு நான் அனுப்பப்பட்டேங்க. அந்த குழுவில் நான் வந்தேங்க. அப்போ செங்கடல் பகுதியில் வரும்பொழுது தான் தாவீது ராஜா கட்டின துறைமுகம், கப்பல் துறைமுகம், அதுக்கு அடுத்து தான் நாங்கள் வரோம். பஸ் விட்டு இறங்கிட்டு செங்கடல் வழியாக ஓரத்தில் வரோங்க. வரும்பொழுது மலை பக்கத்துலேயே இருக்குதுங்க. செங்கடலுக்கு பக்கத்துலேயே மலை உயரமாக நிற்குது. ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்தாரோ அந்த மலை அங்கே இருக்குதுங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்னோட கூட பேசுகிறாருங்க. என்னன்னு, இந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறதுக்காகத்தான் உன்னை 3 நாள் உபவாசம் இருக்க வச்சேன். நான் இந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு விஷயத்த ஆண்டவர் அங்கே பேசுகிறாருங்க. செங்கடல் பகுதியில் எலைட்ன்ற இடத்துல பேசுகிறாருங்க ஆண்டவர். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சகோதரி விருதாச்சலத்தில் இருந்தாங்க பார்த்தியா, கிரேசி, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காருப்பா, நம்ம இந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைபிள் கொண்டு போயிருந்தோம். பைபிளை பிரித்து வேதத்தை வாசித்து அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணோமா. இந்த பக்கம் எகிப்து இருக்குது, அந்த பக்கம் வந்து அரேபியா, சவுதி அரேபியா, நடுவில் வந்து செங்கடல் இருக்குதுமா. இந்த பகுதியில் என்னை ஜெபம் பண்ண சொன்னார். சரின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாள் ஆண்டவர் இன்னும் எனக்கு வெளிப்படுத்தினாரோ அது அப்படியே தத்ரூபமாக அந்த இடத்துல நடந்துச்சு பாருங்க. 3 நாள் உபவாசம் இருக்க வச்சு அந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்கு இங்கிருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாருங்க. சரின்னு சொல்லி போய் ஜெபம் பண்ணி ஆச்சுங்க. இப்போ ஆண்டவர் திரும்பி வந்த பிறகு திரும்ப ஆண்டவர் வந்து என்னோடு பேசுகிறாருங்க. அந்த வொர்ஷிப் நேரத்தில் ஆண்டவர் ஒரு மாதிரி அழுற குரலில், அப்படி துக்க குரலில் வந்து நின்று என்னோட பேசுகிறாருங்க. என்ன பேசுனாரு தெரியுங்களா? என்னோட இருந்தாங்க பற்றியா சீடருங்க 12 பேர் என்னோட இருந்தவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் ரத்தம் சிந்தி மறிச்சாங்களோ அந்த இடத்துலையெல்லாம் எழுப்புதல் இருக்குது, மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் நான் ஊழியம் செய்து நான் ரத்தம் சிந்தின இடத்துல எழுப்புதல் இல்லையே, ரட்சிப்பு இல்லையே அப்படின்னு அழறாருங்க. அழுதுகிட்டே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாருங்க. எனக்கு இன்னும் ரொம்ப துக்கமாயிடுச்சு. சரிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி பேசும்பொழுது எனக்கு எதுவுமே பதில் கொடுக்க தெரியலம்மா. நான் சொன்னேன் மறுநாள், ஆண்டவரே இதுக்கு மேல்பட்டு என்னைய நான் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன். இஸ்ரவேல் தேசத்துக்காக என்னை நான் அர்ப்பணம் பண்ணுறேன். யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் அழாதீங்க, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை நான் சொன்னேங்க. அன்னிலிருந்து இது வரைக்கும் என்னையே நான் இந்தியாவில் பிறந்த பொண்ணாக இருந்தால் கூட என்னை நான் இஸ்ரவேல் தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேம்மா. இப்போ கூட நான் ஜெபத்தில் ஜெபிக்கும்போது என் தேசம், என் மக்கள் அப்படின்னு சொல்லி தான் ஜெபிக்குங்க. யூதர்கள் வந்தது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறதுக்கு உண்டுமா. இன்னும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோமா. நீங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் நீங்களும்
ஜெபம் பண்ணும்படியாக தாழ்மையோடு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேங்க. நிறைய பேர் உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காகவோ, அதாவது யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறவங்களுக்காக கூட நான் நன்றி சொல்கிறேங்க. இப்போ 2015 வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவர் சாதையாவுக்கு சொன்னார், இந்த மாதிரி 3 பகுதியிலேருந்து இஸ்ரவேலை தாக்க போகிறாங்க, முற்றுகையிட போகிறாங்க அப்படின்னு 2015 சொன்னாங்க. இப்போ நடக்குதுங்க. 8 வருஷம் பொறுத்து அன்னைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு தத்ரூபமா இஸ்ரவேலோட கூட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அவங்க தந்திரமா தான் வந்தாங்க, சொல்லிட்டு வரல. இஸ்ரவேலை அழிக்கிறதுக்கு யுத்தம் பண்றதுக்கு தர வழியாகவும் கடல் வழியாகவும் ஆகாயத்து வழியாகவும் யுத்தம் பண்ண யோசனை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சாதையாக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு 100க்கு 100 இஸ்ரவேல்ல நடக்குதுங்க. காசா பகுதி ஒரு பக்கம், மத்திய தரைக்கடல் அந்த பக்கம் யுத்தம் நடக்குதுங்க. செங்கடல் ஆண்டவர் சொன்னார் பத்தியா, செங்கடல் பகுதியில் போய் என்னை உபாசம் ஜெபம் பண்ண சொன்னார. அந்த பக்கம் ஏமன் நாட்டில் இருக்கிறவங்க ஹவுதி குழுக்களை சேர்ந்தவங்க அங்க யுத்தம் பண்றாங்க செங்கடல் பகுதியில். லெபனான் சைட்ல ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்தவங்க அந்த பக்கம் தாக்குறாங்க. 3 வழியா இஸ்ரவேலை இன்னைக்கு தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த செய்தி இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத 2015 வருஷம் ஜூன் மாதம் 9ஆம் தேதியே சாதையாவுக்கு ஏஞ்சல் டிவி நடத்துறாரு பாரு சாதையா, அவருக்கு ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு நடக்குதுங்க. ஸோ தீர்க்க தரிசனம் எல்லாம் உடனுக்கு உடனே நடக்கும்ன்றது இல்லைங்க, நேரம் எடுக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்துக்கு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்துக்கு நாள் எடுக்குமா. பழைய ஏற்பாட்டில் கூட ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம், யோபேல் சொன்ன தீர்க்க தரிசனம், சக்கரியா சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறலைங்க, நிறைவேறல. அதெல்லாம் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த உபத்திரவ காலத்துல தான் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற போதுங்க. அதனால தீர்க்க தரிசனம் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாருன்னா அது கண்டிப்பா நிறைவேறுமா. அதனால யாரையுமே நம்ம குற்றப்படுத்த கூடாதுமா. இதை என் கண் கூட இதை நான் பார்த்ததுமோ, என்னை தீர்க்க தரிசன மாநாட்டுக்கு அங்க வான்னு சொல்லி சொன்னதும், அங்க சாதையா வழியாக அங்க ஆண்டவர் பேசுந்தோம், என்னை 3 நாள் உபவாசம் இறக்க வச்சு செங்கடல் பகுதியில் நீ இந்த இடத்துல ஜபம் பண்ணே, அதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும் எந்த அளவுக்கு 100க்கு 100 உண்மை பாருங்க. வானமும் பூமியும் ஒழிஞ்சிடும், என் வார்த்தை ஒழியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால தீர்க்க தரிசனத்தை கேவலமா அற்பமா கேலியா செய்யக்கூடாதுங்க. செய்யறவங்கெல்லாம் திருந்தணும். இதுக்கு நான் சாட்சிங்க. ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு 8 வருஷம் பொறுத்து இப்ப நடக்குதுங்க யுத்தம், அதுக்கு நான் சாட்சிங்க. அதனால தொடர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யூதர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேலினுடைய பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில இருந்துகிட்டு எருசலேமை பார்த்து அழுதார் அப்படின்னு வேதத்துல நம்ம படிக்கிறோம். எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுதார். எத்தனையோ முறை உன்னை நான் சேர்த்து அரவணைக்க முயற்சி பண்ணேன், ஆனா
நீ என்னை விட்டு தூர போற, ஒதுங்கி போற. கோழி தன் குஞ்சுகளை இறகுக்குள் மூடிக்கிற மாதிரி எத்தனையோ தடவை நான் சேர்த்து பிடிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுதாரு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்களா எருசலேம்ல எந்த அளவுக்கு கலவரங்கள் நடக்குது அப்படின்னு. அதனால தயவு செய்து இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசிட்டு வரோம். நிறைய இன்னும் யூதர்கள் பத்தி நம்ம நிறைய பேசுவோம். 12வது அதிகாரத்துல நிறைய நம்ம பேச போறோம். யூதர்களை பத்தி ஆண்டவர் சொன்ன அந்த 70 வாரம் கடைசி காலம், தானியேல் கண்ட அந்த தீர்க்க தரிசனம் 70 வாரத்தை பத்தி எல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாருங்க. அதை பத்தி நான் வீடியோவில் பேசியிருக்கிறோமா. தானியேல் கண்ட அந்த 70 வாரம் அப்படின்றத குறித்து வீடியோவில் நான் தெளிவாக பேசுகிறேன். தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்க. அதனால தயவு செய்து இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எருசலேம் சமாதானத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? என்னையே நான் எங்க தேசம் இஸ்ரவேல் ஏன் தேசம், என் தேசத்துக்காக என்னையே நான் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேம்மா. எங்க மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் அர்ப்பணம் பண்ணின்னு இருக்கிறேம்மா. அதனால தான் உங்ககிட்ட ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்றேன். மாரநாதா.